வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இது என்ன ப்ரோ திரும்ப இன்னொரு பதிவு. ஆமாம், போன வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க. அதுக்கு ரெலவெண்டானது தான். சரி, ரொம்ப லென்த்தியாக போட்டால் நம்ம மக்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பிரிச்சு போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. ஸோ இதில் என்னன்னா, கார்த்தின்னு சொல்லிட்டு ஒரு நண்பருங்க, அவர் போட்ட கமெண்ட் வந்து ரொம்ப வேலிடான ஒரு கமெண்ட் தான். என்ன சொல்றாருன்னா, இந்த சோனி ஃபோன்ஸு, எல்ஜி ஃபோன்ஸு, இந்த மாதிரியான ஃபோன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண முடியுதுன்னா, குளோபல் ஃபேர்ம்வேர் இல்லாட்டி வேறு ஏதாவது ஃபேர்ம்வேர் வந்து ஃபிளாஷ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுலேயும் நிறைய இருக்கு, ரொம்ப ஈஸிலி டூவபிள் கிடையாது. அப்போது இதில் நார்மலாக யோசிச்சு பாருங்களேன், சின்ன சின்ன விஷயங்களுக்கே நம்ம மக்கள் வந்து எப்படி வந்து நிற்பாங்கன்னா, ப்ரோ நான் இந்த ஃபோன் வந்து எனக்கு ரீபூட் ஆகிட்டே இருக்கு, நான் இதை எப்படி திரும்ப நார்மல் ஆக்குறது, ரீசெட் பண்ணாலும் எனக்கு சரியாகலை. சரி, அப்போ ஒரிஜினல் அதாவது ஓஎம் ஃபேர்ம்வேர் ஃபிளாஷ் பண்ணுங்க ப்ரோன்னு சொன்னால், பிசி லேப்டாப் இல்லாதவங்களை கூட நான் பார்த்துருக்கேன். கமெண்ட் செக்ஷனில் நம்ம அதுவும் முக்கியமாக டெலிகிராமில் வந்து நிறைய பேர் இந்த மாதிரியான பதில்கள்லாம் சொல்லுவாங்க. கஸ்டமர் ரோம் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டு கேட்பாங்க. ஆனால் கஸ்டமர் ரோம் யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்மகிட்ட லேப்டாப்போ இல்லாட்டி பிசியோ இருந்ததுனால தான் நம்ம ஃபிளாஷ் பண்ண முடியும். அது எங்க இருக்கு நெக்ஸ்ட் லேப்டாப் பிசியோ இல்ல, ஆனா எப்படி ப்ரோ இன்ஸ்டால் பண்றதுன்னு கேட்பாங்க. ஸோ அப்போ பாருங்களேன், எல்லாருமே ஒரு சில ஆசைகள் உண்டு, பட் அவங்களுக்கு வந்து அந்த என்வரான்மெண்ட் இல்லை அப்படிங்கிறது தான் ப்ராப்ளம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ கார்த்தி ப்ரோட சஜஷனை வந்து நான் வேலிடா எடுத்துக்கிறேன். ஆனால் யாருக்கெல்லாம் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் எல்லாருக்கிட்டையுமே நான் அதை எதிர்பார்க்க முடியாதுங்கிறனால தான் என்ன ஆகுதுன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸ் வந்து நான் ஆணித்தனமாக ரெக்கமெண்ட் பண்ணுறதே கிடையாது. இப்போ சோனி ஃபோன்ஸ்னு எடுத்துக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி டொக்கோமோவோ, ஏயுவோ இல்லாட்டி சாஃப்ட் பேங்கோ இந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இப்போ டொக்கோமோ யூனிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நார்மலாக இந்த ஏயு அண்ட் சாஃப்ட் பேங்கோட கொடூரமான ஆளாக இருப்பாங்க. டொக்கோமோவில் தான் வந்து மேக்ஸிமம் கஸ்டமைசேஷன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நம்மளோட கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சில நல்லுள்ளங்களும் நம்மக்கிட்ட அதெல்லாம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ டொக்கோமோன்னு போட்டிருந்தாலே அவங்களாம் திருச்சி ஓடிடுறாங்க. சாஃப்ட் பேங்க் ஏயு இருக்குது அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே ப்ரோ அதில் தான் பண்ணிக்கலாம், அதில் விவோல்ட்டி எனேபிள் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. டொக்கோமோன்னு சொன்னதுமே ஓடிடுவாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா, விஷயம் தெரிஞ்ச அவங்களே வந்து ஒரு சில ஃபோன்ஸை பார்த்து பயப்படும் போது வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஃபோனாக தான் யோசிப்பாங்களே தவிர, இதில் இன்னும் என்னெல்லாம் பண்ண முடியும், எப்படிலாம் ஃபேர்ம்வேர் மாற்ற முடியும்னு தெரியாதவங்க தான் அதிகமாக இருப்பாங்கன்னும் போது நம்மளால வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ண முடியல ப்ரோ. வேற எந்த காரணமும் இல்லை. அதனால தான் நான் வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணுறேன்னா, ஒரு சில ஃபோன்ஸில் வந்து என்ன இருக்கு இல்லைன்றது மட்டும் சொல்லுவேனே தவிர, அந்த ஃபோனை வந்து வாங்குங்கன்னு நான் சொல்லியிருக்க மாட்டேன். இருக்கிறதுலே செம்ம வேல்யூபிள் அண்ட் சூப்பரான ஃபோன் எங்கேயாவது நான் ஸ்பாட் பண்ண மட்டும்தான் அந்த வீடியோவில் நான் சொல்லுவேன், தைரியமாக வாங்குங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் அப்படி நான் சொல்லக்கூடிய வீடியோ நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. ரொம்ப 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 கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவான டிவைசஸ்னு வரும்போது பிரைமரி மார்க்கெட்டில் வரக்கூடிய ஒரு சில டிவைசஸ் வேணா சொல்லாமே தவிர, செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் ரொம்ப ரேரான டிவைஸ் தான் நான் சொல்லுவேன். அதுவும் முக்கியமாக வேணா ஐஃபோன் சொல்லலாம். ஆனால் ஐஃபோன் சொல்லலாம் போது அங்கேயும் ஒரு சில யோசனைகள் வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பழைய மாடல் சொல்லும் போது பேட்டரி பேக்கப் இஷ்யூ இருக்கலாம். சரி, பேட்டரி இஷ்யூன்னு போது பேட்டரி மாற்றுறதுக்கு சொன்னால் நம்ம மக்கள் அப்போ தான் கஷ்டப்பட்டு 20,000 சேர்த்து வச்சிருக்கேன் ஐஃபோன் வாங்கணும்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே வாங்கிக்கோங்க, நானும் ஒரு மாடல் ரெக்கமெண்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் தான் என்ன ட்விஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோனுக்கு பேட்டரி மாற்றுறதுக்கு அஃபிஷியலான வேலை நம்ம போகலாம் அப்படின்னு நினச்சா 5,000 6,000 ஆகுமா, அவங்களுக்கு பகீர்னு ஆகும். ஃபோன் வாங்கினதே 20,000, அதுக்கு பேட்டரி மாற்ற 60,000. நல்ல பார்ட்னர்ஷிப். ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. அதனால அங்கேயும் கூட என்னால் என்ன பண்ண முடியறது இல்லைன்னா, ரொம்பவே சாலிடா நல்ல ஃபோனாக இருந்தால் கூட இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம் ரெக்கமெண்ட் பண்ண முடியல. இதே மாதிரி இப்போ பிக்சல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிக்சல் 4க்கு நான் பேட்டரி மாற்றி யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து தெரியும், பிக்சல் 4க்கு வந்து கிட்டத்தட்ட 1,400 1,500 1,700 1,800 இந்த மாதிரி வேரியிங் ப்ரைஸஸில் பேட்டரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இதை நான் ஓரளவுக்கு தைரியமாக சொல்லிட முடியுது. ஏன்னா நீங்கள் 10,000 11,000 12,000 டிபெண்டிங் ஆன் கண்டிஷன் நீங்கள் வாங்கிடுறீங்க. அது நல்ல குவாலிட்டியில் இருக்கிற ஃபோன்னா கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது வாங்கிடுறீங்க. வாங்கினதுக்கப்புறம் சப்போஸ் பேட்டரி மாற்றணும், இல்லை பேட்டரி பல்ஜ் இஷ்யூ வருது அப்படின்னும் போது பேட்டரி மாற்றணும்னா இதுதான் அதில் இருக்கக்கூடிய பீக் செலவு. 2,000 ரூபா தாண்டி செலவு வைக்காது பிக்சல் 4. பட் இதே தான் வந்து இதே மாதிரியான விஷயங்களை வந்து நான் ஐஃபோனுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் என்ன பண்ண முடியுது இல்லைன்னா, ஐஃபோனை வந்து பேட்டரி ஆஸ்பெக்ட்லையோ இல்லாட்டி வந்து வாங்கினதுக்கப்புறம் பார்ட்ஸ் மாற்றுற விஷயங்களாவோ அதை வந்து என்னால் ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கு எஸ்டிமேட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் நம்ம வந்து ஒரு சில ஃபோன்ஸை சொல்லும் போது ரொம்ப யோசிச்சு சொல்ல வேண்டியதாக இருக்குது. அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னு வைங்களேன், விச் மொபைல் இஸ் குட். சபரி கேட்ட கேள்வி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான கேள்விங்க. செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் நீங்கள் ஃபோன் வாங்கும்போது இந்த ஆஸ்பெக்ட்லையும் நீங்கள் யோசிக்கிறது நல்லது. என்னன்னா, எந்த பிராண்ட்லேருந்து மொபைல் வாங்கினா நமக்கு வந்து ஆஃப்டர் சேல் சப்போர்ட்டுங்கிறது இருக்க போகிறது இல்லை. செகண்ட்ஸில் வாங்கிட்டு என்னத்த சேல் சப்போர்ட்டு. ஸோ ஆனால் இப்போ இந்த தேர்ட் பார்ட்டி மார்க்கெட் அண்ட் தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் சென்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அங்கே போய் எந்த ஃபோன்ஸ்க்குலாம் பார்ட்ஸ் நம்மளால் சோர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நம்ம போட்டிருந்த போஸ்ட்டில் வந்து சாம்சங் போட்டிருந்தோம், பிக்சல் போட்டிருந்தோம், எல்ஜி போட்டிருந்தோம் அண்ட் சோனி போட்டிருந்தோம் இல்லையா. ஒரு போஸ்ட் மாதிரி போட்டிருந்தாங்க கம்யூனிட்டி போஸ்ட்டில், யாருக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். ஸோ அதில் எல்லாருமே பதில் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கு கீழே தான் இந்த கேள்வி வந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இமானுவல் ப்ரோவோட போட்ட வீடியோ, இதுக்கு கீழேயும் இந்த மாதிரியான கேள்விகள் வந்தது, எதுக்கு பார்ட்ஸ் ஈஸியாக கிடைக்கும்னு. ஸோ ஓப்பனாக சொன்னால் இந்தியாவில் பார்ட்ஸ் ஈஸியாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் எதுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, இங்கே ரிலீஸ் ஆன ஃபோனுக்கு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது சாம்சங்கில்
வந்து S20+ சொன்னேன். S20+ ஆல்ரெடி இந்த ஊர்லேயும் உங்களுக்கு நிறைய பார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. போர்டு போச்சுன்னா, ஏன்னா நம்ம வந்து பொதுவாக அந்த செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் S20+ மேலே இன்ட்ரெஸ்ட் காட்ட காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கக்கூடிய ஸ்னாப்ட்ராகன் குவால்காம் போர்டுனால தான். இது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா Exynos 990 இருக்கும். ஸோ போர்டு போச்சுன்னா நம்ம இந்தியாவில் மாற்ற ட்ரை பண்ணால் Exynos தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஞாபகம் இருக்கணும். அடுத்து என்னன்னா பேட்டரி ஈஸிலி அவைலபிள், எல்லாத்துக்குமே ஒரே பேட்டரி தான். பேக்டோர் அவைலபிள். ஸோ இதுலலாம் பெரிய ப்ராப்ளம் எதுவும் இருக்க போகிறது இல்லை. இன்க்ளூடிங் த கேமரா மாடியூல். கேமராவில் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா கூட நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் போய் மாற்றிக்க முடியும். எல்ஜிலையும் அதே மாதிரி தான். எல்ஜி வெல்வெட் வந்து நம்ம ஊரில் வரும்போது உங்களுக்கு 5G கேப்பபிள் டிவைஸாக தான் வந்துச்சு. 845 மாடல் நமக்கு வரல. 845 மாடல் வந்து ஆக்சுவலாக பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்ல சூப்பர், பட் அது 4G கேப்பபிள். பட் நமக்கு வந்து 5G கேப்பபிள் தான். ஸோ வெல்வெட்டுக்கும் அதே மாதிரி தான். பட் வெல்வெட்டுக்கு வந்து என்னால் நம்பி வந்து என்ன பண்ண முடியலன்னா, இந்தியாவில் ரிலீஸ் ஆனாலும் கூட பார்ட்ஸ் அவைலபிலிட்டி யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஏன்னா எவ்வளோ பெரிய எல்ஜி ஃபோன்ஸ் வாங்கினாங்க, ரொம்ப கம்மி. அப்படின்னும் போது இந்த பார்ட்ஸ் எல்லாம் வாங்கி விற்கிறவங்களா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் என்ன யோசிப்பாங்கன்னா, எல்ஜிக்கு நான் வாங்கினா யாருங்க திரும்ப வந்து என்கிட்ட அந்த பார்ட்ஸ் வாங்கிட்டு போகிறது அப்படின்னு யோசிப்பாங்க. இதுவே பிக்சல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிக்சல் 4க்கு 4 XLக்கு ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியுது. ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக என்னென்ன மாதிரியான விஷயங்கள் சொல்ல முடியுதுன்னா, பேட்டரி ஃபார் ஷோர் கிடைக்குது, பேக்டோர் கிடைக்குது, பவர் பட்டன் கிடைக்குது, சிம் ட்ரே கிடைக்குது. ஆனால் டிஸ்பிளே கிடைக்குதா அப்படிங்கிறது கூட பார்த்தீங்கன்னா கிடைக்குது. பட் இருக்கிறதுலே பெஸ்ட் குவாலிட்டியில் கிடைக்குதா யோசிக்க தோணுது. இதுவே சோனி எடுத்துக்கிட்டிங்கன்னா எதுவுமே இல்லை. ஃபோன் இந்த மார்க்கெட்டில் செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் கிடைக்குது. பட் ஃபோனில் கோடு விழுந்தா டிஸ்பிளே கிடைக்குதா தெரியலங்க. உங்களில் எத்தனை பேருக்கு வந்து இது மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்காவது வந்து Xperia 5 Mark II வாங்கி அதில் கோடு விழுந்து அவங்க வந்து டிஸ்பிளே மாற்றினாங்களா இல்லையா அப்படிங்கிறத மாதிரி கீழே கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் சோனிக்கு பார்ட்ஸ் கிடைக்கிறது ஃபார் ஷோர் கஷ்டமாக தான் இருக்கும். சோனி ஃபோன் கிடைக்கிறதே கஷ்டம்னும் போது அதுக்கு பார்ட்ஸ் கிடைக்கிறது எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி தான் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்போவில் வந்து Find X3 Pro வாங்கினேன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக. சீரியஸாகவே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபோன், செம்ம லைட் வெயிட், ஸ்லீக் அண்ட் குட் ஃபோன், அதில் டவுட் இல்லை. பட் கேமரா ஆஸ்பெக்டில் வந்து ஒரு சில வழுக்கணும் சறுக்கணும் விஷயங்கள்லாம் இருக்கும். ஹேசல் பிளாக்லாம் அப்போ கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஆனால் பார்ட்ஸ் ஆஸ்பெக்டில் யோசிக்கும் போது நம்ம ஊரில் Find X2 Proவே கிடையாது. அதுலேருந்து அதுக்கப்புறம் அந்த தான் X3 Pro. அப்படி இருக்கும்போது X3 Proக்கு என்ன கிடைக்கும், வாய்ப்பே இல்லை. ரொம்ப 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 ரேர். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற மாடல் அதோட பார்ட்ஸ் அவைலபிலிட்டியை பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு கூட அதில் ஏதாவது ஒரு சில இஷ்யூஸ் வரும்போது அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அட்லீஸ்ட் வீட்டில் அப்பா அம்மாக்காவது அந்த ஃபோனை கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, Xperia 1 Mark IV இல்லாட்டி Xperia 1 Mark III இது எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி 420 Trivi. அது என்னையா 420? சரி, ஓகே. Mark IV இன்னும் ஒரு 6 மாதத்தில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு வேணா சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி தாங்க பொதுவாக வந்துகிட்டு இருக்கு. 6 months ஒன்ஸ் வந்து அடுத்தடுத்த மாடல் வர மாதிரி ஃபீல் ஆகுது நம்ம மார்க்கெட்டுக்கு செகண்ட்ஸில். பட் இப்போதைக்கு Mark III Xperia 1 Mark III ஈஸிலி அவைலபிள். பட் அகைன் சோனியில் என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து கடைசியாக சொல்ல போனால், நீங்கள் வாங்கக்கூடிய ஃபோன் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு நல்லா செக் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட நீங்கள் நேரில் ஃபிசிக்கலாக விசிட் பண்ணி வாங்குறத நான் எப்பயுமே வந்து ஆதரிப்பேன். ஏன்னா அது ஒரு நல்ல ஃபீலும் கொடுக்கும். ப்ளஸ் அந்த இடத்துல வச்சு என்ன ஆகும்னா, நீங்கள் தேடினது ஒரு மாடலாக இருக்கும், நீங்கள் நேரில் போகும்போது அதோட ஒரு பெட்டரான மாடல் இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அதில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போகலாம். இத்தனைக்கும் அதுவும் இதே ப்ரைஸ் ரேஞ்சிலே இருந்ததுன்னு என்ன பண்ணுவீங்க. ஸோ நேரில் போனால் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்கும். அப்புறம் நீங்கள் அதில் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்து அதில் சிம் கார்டை போட்டு ஒரு 1/2 மணி நேரம் அங்கேயே உட்காந்து எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் நிம்மதியாக அப்பா அப்படின்னு சொல்லிட்டு திருப்தியாக வீட்டுக்கு கிளம்பலாம். ஸோ இதுவும் வந்து நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன். ஸோ இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து ரிஸ்க் ஃபார் ஷோர் இன்வால்வ்டு. திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன், ரிஸ்க் ஃபார் ஷோர் இன்வால்வ்டு. அது எப்போ யாருக்கு எப்படி வரும்னு நமக்கே தெரியாது. ஏன்னா பிரைமரி மார்க்கெட்டில், அதாவது நம்ம நேராக போய் வாங்குறோம் இல்லையா, இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினாலும் சரி, இல்லாட்டி வெளியில் இருக்கக்கூடிய ரீட்டைல் அவுட்லெட்ஸில் வாங்கினாலும் சரி, இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் ஃபோன்ஸுக்கு, அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன ஃபோன்ஸ்லேயும் கூட எப்போ என்ன பிரச்சனை வரும்னு நமக்கு தெரியாது. ஆனால் அட்லீஸ்ட் அங்கே நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு திருப்பிச்சிட்டு என்னென்னா, வாரண்டின்னு ஒரு வருஷம் இருக்குங்க. அதனால மேனுஃபேக்சரல் டிஃபெக்டாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு அட்லீஸ்ட் ஏதோ ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும். பட் இங்கே வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் அவுட்லெட்ஸ்க்கு தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கிட்டே இதுக்கு நீங்கள் போகிறது பெட்டராக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி பார்க்கலாம். பாய்.